சார் சார் சொல்லியா? போய் சொல்லு. பாத்தீங்களா? அப்படியே போய் சொன்ன சொல்லியா? கான்ஸ்டபிள் உன வண்டியில ஏத்து. சரிங்க சார். இத பாருங்கம்மா. யாரு ஏன் அப்படி பண்ணா விசாரிக்கிறேன். நீங்க போங்க. ஓடிங்க ஓடிங்க அவரே. யோ வண்டி எடுயா. சீக்கிரம் சீக்கிரம் போங்கயா. டேய் சரியா நீ வண்டி ஏறற நாம போவோம். டேய் எங்கடா போறீங்க? அம்மா தப்பிச்சு போறாமா அவன். ஏய் எழில் அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. நீ அமைதியா இரு. அமைதியா இரு. அப்பா ஏய் வண்டி வர. சும்மா இருங்க நீங்க. இருங்க. ஏற்கனவே உனக்கு எதிரிங்களுக்கு பஞ்சம் இல்லை. இப்ப புதுசா வேற ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கானா? மா உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா? எனக்கு தெரியாது இனியா. அந்த ஆர்டர் விஷயமா என்கிட்ட பேச வந்தாருல, அப்பதான் நான் அவரை முதல் தடவையா பாக்குறேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ணணும்? அந்த ஆள் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் நடத்துறாரோ? காம்படிஷன்ல அதனால வர போட்டி பொறாமல இந்த மாதிரி பண்ணிருப்பாரோ? அவர் அந்த ஏரியாவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா கவுன்சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அன்னைக்கு பார்க்கும்போதே கவுன்சிலர் சொல்லிருப்பாரே. கரெக்ட். போலீஸ் அவனை பிடிச்சிடுவாங்களா? கண்டிப்பா பிடிச்சிருவாங்க பாட்டி. மா நீ பொருட்காட்சியில கேன்டீன் நடத்துறப்போ ஒருத்தர் பிரச்சனை பண்ணார்ல, அவரோட ஆளுங்க யாராச்சும் பண்ணிருப்பாங்களோ? அது எப்பவோ நடந்த விஷயம். இவ்வளவு நாள் கழிச்சு அதுக்கு பழி வாங்குவாரா என்ன? மனுஷங்களை நம்பவே முடியாது பாக்கியா. நல்லது நடந்தா உடனே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு கெட்டது நடந்தா மறக்கவே மாட்டாங்க. காத்திருந்து பழி வாங்குவாங்க. நீ இந்த ஆர்டருக்காக ஏதாவது செலவு பண்ணியா? இல்ல இல்ல எதுவுமே பண்ணல. அப்பாடா. மளிகை சாமான் லிஸ்டும் காய்கறி லிஸ்டும் எழுதி வச்சேன், அவ்வளவுதான். பாதி பணம் அட்வான்ஸா கொடுக்காம வேலையை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னது நல்லதா போச்சு பாரு. ஆ ஆமா ஆமா, இல்லனா மொத்தமா நஷ்டமா தான் போயிருக்கும். இருக்கிற மன கஷ்டத்துக்கே எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. அதோட சேர்ந்து பண கஷ்டமும் வந்தா அவ்வளவுதான். ஹோட்டல் நடத்துறதே தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இதுல ஆர்டர்லாம் வேற எடுக்கணுமா? ஹோட்டல்ல பெருசா எந்த லாபமும் வரல. என்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாரும் கொஞ்ச நாளா எந்த வேலையும் இல்லாம இருக்காங்க. ஆர்டர் எடுத்தா அவங்க கைக்கும் கொஞ்சம் பணம் வருமேன்னு யோசிச்சேன். எப்ப பாரு அடுத்தவங்களுக்காகவே யோசிக்கிறது, அப்புறம் மொத்தமா எழுந்துட்டு நிக்கிறது. இதே வேலையா போச்சு பாக்கியா உனக்கு. மா விடுங்கம்மா, அதான் எந்த லாஸும் ஆகல. பாக்கியா, இனிமேல ஃபியூச்சர்ல ஆர்டர் எடுக்கும்போது மொத்த டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே? காலையில போலீஸ் வந்தப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எல்லா கேள்வியும் கேட்டேன். இந்த எங்க நடக்குது கல்யாணம், அப்புறம் இன்விடேஷன் இருக்கா, இதெல்லாம் பாயிண்ட் பாயிண்டா கேட்டேன். இந்த மாதிரி அடுத்த ஆர்டர்ல இருந்து முதல்ல அந்த பத்திரிகைலாம் வாங்கி வச்சுக்கோ. கொடுத்த காசுக்கு வாங்குற காசுக்கு தயவு செஞ்சு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணு ப்ளீஸ். அம்மா அதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாத. இதை விட பெரிய ஆர்டர் உனக்கு வரும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஆனா என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு தான் எனக்கு யோசனையா இருக்குடா. அவனை போலீஸ் பிடிச்சதுமே எல்லா உண்மையும் தெரிய வரும். நமக்கு இப்போ நேரம் சரியில்லை. குடும்பத்துல எல்லாருக்கும் சனி பிடிச்சிருக்கு போல. நாளைக்கே நான் ஜோசியரை போய் பார்க்கறேன். பிரச்சனையை எடுத்து சொல்லி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வரேன். பா கார் நல்லா ஓட்டுறடா. தேங்க்ஸ். முன்னாடிலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுவேன். பட் இப்போ ரொம்ப பக்குவமா பெர்ஃபெக்ட்டா ஓட்டுறேன். தேங்க்ஸ் பா. வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால உன் வேலையை பத்தி உங்ககிட்ட எதுவும் பேச முடியல. எப்படி போயிட்டு இருக்கு? பேசுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாதுப்பா. ஆமா,
நீங்க சென்னைக்கு வந்துட்டா தாய்லாந்துல அங்க படவேலெல்லாம் யார் பாப்பாங்க? அங்க என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லியாச்சு, அவங்க பார்த்துப்பாங்க. நீ கிளம்புறதுனா கிளம்புடா. இங்க நான், பாக்யா, செடியன் எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்டா. நான் கிளம்பி போனாலும் கண்டிப்பா அங்க ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேன். என் மனசு ஃபுல்லா இங்க தான் இருக்கும். என்னால அங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாதுப்பா. அதுக்கு நான் இங்கே இருந்துடுறேனே. இந்த ப்ராப்ளம்லாம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வேலையும் முக்கியம் இல்லடா. அப்பா, நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டேன். ஆ, அவரோட அக்காவுமே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்களாம். லைக் நம்ம இனியாவோட சுச்சுவேஷன் மாதிரி தான். ஐயோ, அவரே சொல்லிட்டாரு, டைம் எடுத்து கூட பொறுமையா வேலை பார்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. பார்த்துக்கலாம். சரி, நீங்க வரப்போறேன்னா அமிர்தாவும் நிலாவும் அங்க தனியா தானே இருக்க போறாங்க, அவங்கள இங்க வர வச்சிடலாமே. கரெக்டு தான், அதை பற்றியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இதை பற்றியெல்லாம் பேசதான் நீங்கள் டிரைவ் போகலான்னு சொன்னீங்களா? வேற நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுடா. அது தவிர உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஆ. அதான். ஓ. எழில், ஆ? நாளைக்கு இனியாவோட கோர்ட் ஹியரிங்டா, ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஞாபகம் இருக்குல்ல? ம், ஞாபகம் இருக்குப்பா. இனியா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? ஆஹா, அதை பற்றியெல்லாம் இனியா எதுவும் என்கிட்ட பேசலப்பா. ஆமாம், ஏன் கேட்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் இல்ல? எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட வெளிப்படையா பேசுவாள்ல, அதான் கேட்டேன். கல்யாணத்துக்கு பிறகு இனியா எதுவும் என்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணவே இல்லைப்பா. ஒருவேளை நான் தூரமாக போனது கூட மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணான். அவ்வளோதான், வேற எதுவும் எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப தைரியமாக இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. கொஞ்சம் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கூடா, எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கோ. ஆ. செடியன்கிட்டே இதையே சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, இப்போ இனியாவோட ப்ராப்ளம் வேற. ஸோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க. நாங்கள் இங்கே எல்லாருமே இருக்கோம், நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கவலைப்படாம எப்படிடா இருக்க முடியும்? இனியா விஷயத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. வசதியான இடம், நம்ம பொண்ணை கேட்டு வராங்களேன்ன உடனே ஆசை ஆசை பேராசை பேர் அடிவில் வந்து நிக்குது. இப்ப என் கையும் ஓடல காலும் ஓடல, அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். நீ, பாக்யா, செடியெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, படிச்சு படிச்சு சொன்னீங்க, எங்க கேட்டேன்? ஆனா சத்தியமா சொல்றேன்டா எழில், என் குழந்தைக்கு நான் கெடுதல் பண்ணணும்லாம் நினைக்கலடா. ஏன் போதாத நேரம் எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு. அப்பா, இட் ஹேப்பன்ஸ், ஓகே விடுங்க. எழில், என்னப்பா? கொஞ்சம் 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 வண்டி ஓரமா நிப்பாட்டு. இவ்வளவு நேரம் ஆகுது. ஏய், எங்க போற? அவனை பிடிச்சு 4 போடு போட்டு போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டாமாப்பா, அதான் சரியா வரும். பாரு எழில், கொஞ்சம் பொறுமையாயிடுறா. அப்பா, அம்மாவை ஏமாத்த பார்த்திருக்கான் அவன், அவனை சும்மா விடக்கூடாது. ஏய், இரு அவனை இரு 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 எழில், கொஞ்ச நேரம் சும்மா இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. யார் அது? பாவி. அப்பா,